வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெஸ்ட்டு வண்டியில் என்னென்னா, இந்த கீ சொன்னேன்ல, இந்த கீ வந்து வெளியே இருக்கும்போது நம்ம லாக் பண்ணுறோம், ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறோம். இது வந்து காருக்குள்ளே வச்சுட்டு, அதாவது நம்ம கையிலே தான் வச்சுருக்கணும். காருக்குள்ளே வச்சுட்டு அப்போ வந்து லாக் பண்ணால் லாக் ஆகுமா? காருக்குள்ளே வச்சுட்டு எப்படி லாக் பண்ணுறதுன்னா, ஹேண்டிலில் வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனில் லாக் பண்ணி இந்த கீ இல்லாமல் கையிலே வச்சுக்கிட்டு அந்த பட்டனில் லாக் பண்ணி மேனுவலாக லாக் பண்ணால் லாக் ஆகுது, ஓப்பன் ஆகுது. ஆனால் இந்த கீயை உள்ளே வச்சுட்டு நம்ம லாக் பண்ணலாமா, லாக் ஆகுமான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். கார் சேல்ஸ் பண்ண இடத்துல வந்து அப்படிலாம் இல்லை, லாக் ஆகாதுன்னாங்க. செக் பண்ணி பார்ப்போம். இப்போ அந்த கீயை வந்து நான் கையில் வச்சுட்டு உங்களுக்கு லாக் பண்ணி காமிக்கிறேன். அதாவது கீயை யூஸ் பண்ணாமல் கையிலே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கீயை உள்ளே வச்சுட்டு நான் லாக் பண்ணி கேட்குறேன். இப்போ நான் இந்த கீயை வந்து கார் உள்ளே வச்சுறேன், லாக் பண்ணி பார்ப்போம். நான் இது வரைக்கும் லாக் பண்ணி செக் பண்ணதில் நேரடியாக செக் பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டு வருது. இது எதனாலனா, ஆக்சுவலாக கார் உள்ள கீ இருந்து யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அதாவது கார் உள்ள கீ இருக்கிறது தெரியாமல் ஆள் யாரும் இல்லை அப்படின்னு காரை யாராவது திருட நினைக்கிறாங்க, இல்லை நம்ம உள்ளே தான் இருப்போம் கவனிக்காமல் அவங்க வந்து வேறு யாரோ அந்த காரை வந்து டச் பண்ணி சப்போஸ் ஏதோ ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சவுண்டு வந்து கொடுக்குது. இந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 2 வாட்டி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி இப்போ பார்க்குறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பவர் பட்டன் இது ஆஃப் பண்ணாமல் நம்ம வந்து வண்டி விட்டு ஆனில் இருக்கும்போது வண்டி விட்டு இறங்குனா க்ளோஸ் பண்ணால் இந்த மாதிரி அடிக்கும் இந்த சவுண்டு. இது வந்து ஒரு அலாரம் மாதிரி யூஸ் ஆகுது. நான் கூட எந்த ஒரு இதுவும் இருக்காதுன்னு பார்த்தேன். ஆனால் வந்து பட்டன் அழுத்தினா எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதாவது கண்ணாடி க்ளோஸ் ஆகுது, அதான் நம்ம க்ளோஸ் லாக் ஆகுறது. அது எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அதுக்கு பதிலாக சவுண்டு வருது. எக்ஸ்ட்ரா வந்து பஸ்ஸர் அடிக்கிற மாதிரி சவுண்டு அடிக்குது. ஏன்னா வந்து நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக வண்டி நிறுத்திட்டு கேர்ஃபுல்லாக இறங்குவேன். ஏன்னா சாவி வந்து நம்ம வந்து எடுக்காமல் இறங்கிட்டேன், என்ன பண்ணுறது, லாக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் சில கார்லாம் நிறைய ஃபால்ட்டு அட்டன் பண்ணிருக்கோம், நிறைய ப்ராப்ளத்தை செஞ்சுருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா மேனுவலாக பார்த்திங்கன்னா கீ என்ன பண்ணுவாங்க, மேனுவலாக க்ளோஸ் பண்ணுறது, அதாவது பட்டனில் க்ளோஸ் பண்ணாமல் பட்டனில் க்ளோஸ் பண்ணுற இதாக இருந்தால் நம்ம காரை விட்டு வெளியே வந்து க்ளோஸ் பண்ணுவோம். ஆனால் மேனுவலாக க்ளோஸ் பண்ணுறதுல என்ன பண்ணுவாங்கன்னா, கீ டைப்பில் இதை வச்சுட்டு கீயை வந்து உள்ளே வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியே வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணுவோம். இந்த இடத்துல லாக் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் லாக் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல லாக் கொடுத்துருப்பாங்க. இதில் கொடுத்துருக்க மாதிரி இதை லாக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இதை லாக் பண்ணிட்டா இப்போ பார்த்தீங்கன்னா மேனுவலாக இது வந்து இந்த லாக் பண்ணால் எல்லா டோர்லேயும் லாக் ஆகுது. பட் ஆனால் பழைய கார்லாம் பார்த்தீங்கன்னா கீ சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா அதை சாவி போகிறதுலாம் ஒரு டோருக்கு இண்டிவிஜுவலாக லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே லாக் பண்ணுறீங்க, லாக் பண்ணிட்டு இறங்கும்போது வெளியே இறங்கும்போது பார்த்திங்கன்னா சாவி இல்லாமல் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும், ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுமா அப்படின்னு நினச்சிருக்கேன். அதுக்கு தான் இது வந்து சூப்பராக சென்சார் ஒர்க் ஆகுது. ஏன்னா டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா பக்கம் தானே, எப்படி இதை கண்டுபிடிப்பாங்க பார்த்தா அக்யூரேட்டாக இருக்குது. எதாவது கார் உள்ளே இருக்கிறதுக்கும் வெளியே இருக்கிறதுக்கும் டிஸ்டன்ஸ் கம்மி தானே, அது எப்படின்னா கரெக்டாக சென்சார் கவர் ஆகுது. கீ உள்ளே இருக்கா வெளியே இருக்கான்றது கரெக்டாக அக்யூரேட்டாக கவர் ஆகுது. இன்னொன்று நினச்சேன் நான், என்னென்னா நம்ம கீ வந்து வெளியே இருக்குது,
நம்ம உள்ள டக்குன்னு கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணால் ஆகுமா அப்படின்ட்டு அதையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா கீ வெளியே இருக்கும்போது ஸ்டார்ட் ஆகுதுன்னு. கீ வெளியே இருக்கும்போது ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம மறுபடியும் இப்போ நம்ம லாக்கு செக் பண்ணி பார்த்தோம். லாக் ஆகுதா இல்லைன்னு. வெளியே இருக்கும்போது ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம கீயை எடுத்துப்போம், வெளியே போவோம். ஆக்சுவலாக ஒரு தரையில் தான் வச்சுட்டு வந்திருக்கோம், ஆக்சுவலாக ரோட்டில் தான் வச்சுட்டு வந்திருக்கோம். இருந்தாலும் அவுட்ரு சென்சார் அப்படின்றனால செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க. அங்கே பாருங்கள், ஒரே ஒரு சிம்பிள் காமிக்குது. என்ன சிம்பிள் காமிக்குதுன்னா கீ வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் ரேஞ்சில் இருக்குது. அதாவது கீ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ரேடியஸில் இல்லை அப்படின்னு கம்மி. மறுபடியும் நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. மறுபடியும் அதே இண்டிகேஷன் கீ அவுட் ஆஃப் ரேஞ்சுன்னு காமிக்குது பாருங்கள். கீ வந்து உள்ளே இல்லை. அந்த சென்சார் எவ்வளோ அக்யூரேட்டாக கவர் ஆகுதுன்னு பாருங்கள். சரி, நம்ம கீயை எடுத்தாந்துடும். வச்சு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ உள்ளே வச்சுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். வெளியே போய் கீயை எடுத்துகிட்டு வந்துடும். கீ எடுத்தாந்தாச்சு, கார் உள்ளே வச்சாச்சு. இப்போ நம்ம நார்மலாக கிளச்சை அழுத்தி ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம். இப்போ பவர் ஆன் ஆகுது. கிளச் அழுத்திட்டேன், வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, கீ இன்சைடில் தான் இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் டவுட்டாக தான் நான் வந்து செக் பண்ணி பார்க்கணும் பார்த்தேன். அதாவது பார்த்திங்கன்னா கார் வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த கீ அவுட் ஆஃப் ரேஞ்சில் வெளியே இருந்தால், அது மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா கார் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வெளியே இருக்கும்போது ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் தூரத்தில் மூவ் பண்ணிட்ட பிறகு, இல்லை வந்து நம்ம வேறு யாராவது நம்ம பக்கத்தில் இருக்கவங்க வந்து பாக்கெட்டில் நம்ம கீயை வச்சுருந்தாங்க, அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப நேரம் காரை அப்படின்னும்போது, அவங்க வந்து அந்த கீயை வச்சுருந்தாங்க அப்படின்னும்போது ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் இருக்காங்க. டக்குன்னு நம்ம மூவ் பண்ணிட்டோம் ஒரு கிலோமீட்டர் தாண்டி, அவங்களும் அந்த கவரேஜை விட்டு எட்ட போயிட்டாங்கன்னா அப்போ கவர் ஆகலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ற டவுட்லாம் இருந்திருக்கு எனக்கு. இது ஓகே, இது கிளியர் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆகுதுன்றது தெரியும். ஆனால் வந்து லாக் சிஸ்டம் தான். ஏன்னா நான் பேக்கெட்டில் வச்சுருப்பேன், பேக்கெட்லேருந்து எடுக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு ஹேண்டில் லாக் நான் பண்ணுவேன். ஹேண்டில் லாக்கில் ஓப்பன் பண்ணுவேன். ஆனால் இப்போ தான் செக் பண்ணி பார்க்குறேன். அதாவது நம்ம கார் உள்ளே வச்சுட்டு என்ன மாதிரி ரியாக்ஷன்னு செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணதில் இந்த பஸ்ஸஸ் சவுண்டு தான் எனக்கு எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுது. ஆனால் எந்த ஒரு ரியாக்ஷனும் வராதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் பஸ்ஸஸ் சவுண்டு தான் எக்ஸ்ட்ராவாக வந்தது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.